ஹலோ யூடியூப் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம ஜியோ பிரைம் ஆஃபருக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, அந்த ரூ. 99 பிளான ரீசார்ஜ் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பிளான் வீடியோ நான் 1ஆம் தேதியே அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் என்னன்னா, இன்டர்நெட்டுக்கு ரொம்ப எரருங்க. ஸோ ரொம்ப இ ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டு. பட் ஃபோட்டோ ஃபார்மேட்ல எடுத்து போட்டிருப்பேன். பட் உங்களுக்கு புரியாது. தென் அதனால எப்படி கரெக்டான ப்ரொசீஜரில் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கரெக்டான ப்ரொசீஜர் வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டே சொல்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது கற்றுக்கிட்டு நீங்களும் ரீசார்ஜ் பண்ணி இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்புக்கு கன்வெர்ட் ஆகுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த ரெட் கலரை பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த சேனலில் வர நெக்ஸ்ட்டு அப்டேட்லாம் உங்கள் யூடியூப் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகே. ஸோ தவறாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஜியோ மெம்பர்ஷிப் ஆஃபருக்கு எப்படி ரீச் உடனே ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ இதை பிசியில் லாகின் பண்ணுறேன். நீங்கள் அதே இதை உங்களுடைய மொபைலில் யூசி ப்ரௌசர் குரோம் இருக்குமில்ல, அதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காகவே நான் சர்ச் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு ஜியோ ரீசார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணி இல்லை குரோம் அல்லது யூசி ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணி jio.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. jio.com டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ எல்லாம் ஒரே ப்ரொசீஜர் தான். டைட்டில் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைட்டில் செலக்ட் பண்ண அப்புறம் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு மொபைலில் எல்லாம் எல்லாம் இந்த ப்ரொசீஜரில் இருக்கும். அது மொபைல் ஃபார்மேட்டில் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். மொபைலில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ப்ரொசீஜர்லாம் ஓரளவுக்கு ஒன்றே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா குயிக் பே மொபைல்னால் அந்த டாப்பில் உங்கள் ரைட் சைடில் குயிக் பே இருக்கும். அதில் ரீசார்ஜ் இருக்கும். அந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணி பண்ணுங்கள். இதுலேயும் ரீசார்ஜை கிளிக் பண்ணிக்க. மொபைலில் குயிக் பே கொடுத்த உடனே ஸோ மொபைலில் இதே ப்ரொசீஜர் தாங்க. நான் சொன்ன மாதிரி இதில் உங்களோட ஜியோ நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நான் இதை என்னுடைய நம்பர் என்ட்ரி பண்ணக்கு ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஒருக்கா கரெக்டானு வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் மெம்பர்ஷிப் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஜியோ ப்ரைமுக்குள்ளால் இருக்கும். அப்படியே பார்த்தோன்னா ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மெம்பர்ஷிப் பிளான் ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப். ஓகே. ஸோ ரீசார்ஜ் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ண வரோம். ஸோ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ள நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு எல்லா நம்பரை என்ட்ரி பண்ணோன்னா மந்தை செலக்ட் பண்ணுங்கள், இயரை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் கார்டுக்கு பின்னாடி சிவிவின்னு ஒரு கோடு, சிவிவின்னு இருக்கா 3 டிஜிட் கோடு இருக்கா, அந்த கோடை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டில் இருக்க ஏடிஎம் கார்டில் இருக்க நம்பர், ஓகே, நம்பரை அதாவது உங்களை நெய்ம், ஓகே, நெய்ம் வித் இன்சியலோட டைப் பண்ணுங்கள். தென் நான் என்னோடய ஏடிஎம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக 1 செகண்ட் இதை ஹைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ என்ட்ரி பண்ணி முடித்து மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. ஓகே. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் 1 டைம் பாஸ்வேர்டு, நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை 6 டிஜிட்னு நினைக்கிறேன் அந்த ஓடிபி. ஸோ ஓடிபி வந்துடுச்சு எனக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி 6 டிஜிட் தான். நான் ஓகே, அந்த 6 டிஜிட் ஓடிபியை கரெக்டாக பார்த்து 1 டைம் ப்ராசஸ் தான், தைரியமாக என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டை கொடுத்துருங்க. உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களோட ஜியோ சிம்முக்கு ரீசார்ஜ் ஆகிடும். ஓகே. ஸோ பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாம் வந்துடுது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஓகே.
ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. தென் பிசியில் யூஸ் பண்ணால் ஸ்னாப்பிங் டூல்னு ஒரு டூல் உண்டு. அந்த டூலை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிரிண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு முக்கியம் இல்லை, பட்டு இதை எடுத்து முடித்த உடனே நீங்கள் மை ஜியோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லான உடனே ஓகே இருக்குது. ஸோ டன் கொடுத்து போயிருங்க. அப்படியே உங்கள் மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணும் பொழுது என்ன காமிக்கும்னா, ஒரு அதாவது நீங்கள் அந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போகும்போது 99 ரூபா ரீசார்ஜ் பண்ண சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது அது வந்து கலரே கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் போகும்போது ப்ளூ கலரில் இருக்கா, ரீசார்ஜ் பண்ண சொல்லலாம், அந்த பிளான் எல்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் போகும்போது அந்த ப்ளூ கலர்லாம் கன்வெர்ட் ஆகி வேறு கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த இது ப்ரூஃப் தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி காட்டுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ரீசார்ஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் டக்குன்னு ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா இது வந்து 31 முடியுது. ஸோ மார்ச் 31 ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போலே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உண்டு 99. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அதுவரை பாய் பாய்.